அனைவருக்கும் வணக்கம். 7th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 அலகு 1 விஜயநகர பாமினி அரசுகள். அறிமுகம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகளை அளித்தது. முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றன. இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. பாமினி அரசு எங்கெல்லாம் பரவி இருந்ததுன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளிலும் பரவி இருந்தது. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது. இவ்வரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் என 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. 14ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் ஆகி 16ல் எண்ட் ஆகுது. கடைசியில இது வந்துட்டு 5 சுல்தானியங்களாக பிரியுது. 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார். விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டுகள் கோலோச்சியது. விஜயநகரின் செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லிம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவ்வரசுகள் வெற்றி பெற்றன. விஜயநகர பேரரசு நிறுவப்படுதல். வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. வெற்றியின் நகரம் என்றறியப்படும் விஜயநகரம் தான் வெற்றியின் நகரம். இது ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. துக்ளக் அரசர்களிடம் பணி செய்து வந்த இவர்களை சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பார் அப்பணியை கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாய்மொழி வரலாற்று மரபு கூறுகின்றது. இவங்க துக்ளக் அரசுல பணி செஞ்சுட்டு தான் இருந்தாங்களாம். யாரு? ஹரிஹரரும் புக்கரும். அப்படி இருக்கும்போது சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர். அவரு தான் அந்த பணியெல்லாம் நீங்க விட்டுட்டு நாட்டை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்புதிய அரசு இவர்களது ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அழைக்கப்பட்டது. இந்த விஜயநகர வித்யாநகர் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அழைத்தாங்க. பின்னர் இவ்வரசு விஜயநகர் என அழைக்கப்பட்டது. இவ்வரசானது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு என்ற 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. சங்கமம் அப்படின்னா 1336 இருந்து 1485 வரை. சாளுவனா 1485 முதல் 1505 வரை. துளுவ 1505 முதல் 1570 வரை. ஆரவீடு 1570 முதல் 1646 வரை. இந்த 4 அரச மரபுகளால இந்த விஜயநகரம் ஆளப்பட்டது. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா, துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா, கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியுமே காரணமாக அமைந்தன. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள்.
ஸோ விஜயநகர அரசர்களுக்கும் பாமினி சுல்தான்களுக்கும் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி. ஸோ கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியுமே காரணமாக இருந்தன. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரர் புக்கர் ஆகியோரின் பெருந்துணிச்சலே இப்புதிய அரசை அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானிடமிருந்து காப்பாற்றியது. விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி அரசு நிறுவப்பட்டது. ஸோ விஜயநகரம் தோன்றின 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாமினி அரசு நிறுவப்பட்டது. முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. ஸோ முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா தான் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்க நாயக்க அரசர் நிறுவுவதிலையும் வெற்றி பெற்றாரு. குமார கம்பனாவின் மனைவி கங்கா தேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. ஸோ மதுரா விஜயம் என்னும் நூலை எழுதினது யாரு? குமார கம்பனாவின் மனைவி கங்கா தேவி. சங்கம வம்சத்தின் முடிவு. புக்கர் இயற்கை எய்திய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். ஸோ புக்கரோட இரண்டாவது மகன்ல 2ஆம் ஹரிஹரர் தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டு சென்றார். பாமினி அரசிடம் இருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே இவருடைய போற்றத்தகுந்த சாதனை ஆகும். ஸோ பாமினி அரசிடமிருந்து என்ன பகுதியெல்லாம் இவங்க பெற்றாங்கன்னா பெல்காம், கோவா. இவருடைய மகன் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். ஸோ இவங்களுடைய மகன் தான் முதலாம் தேவராயர். இவரு ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவர். ஸோ சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னா 2ஆம் தேவராயர். தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தொடங்கி வைத்தார். ஸோ இஸ்லாமிய முறையில் வீரர்களை தமது படையில பணியமர்த்தும் முறையை இவர் தான் தொடங்கி வைத்தார். சாளுவ வம்சத்தின் தோற்றம். 2ஆம் தேவராயருக்கு பின்னர் பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உள்ளானது. விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். அவர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா 2ஆம் விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசராக அறிவித்து கொண்டார். 2ஆம் விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு யாரு கொலை செஞ்சாங்க? திறமைமிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் 2ஆம் வீரபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு அவரையே பேரரசராக அறிவித்து கொண்டார். ஆனால் அவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்தது. அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியான நரச நாயக்கர் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார்.
ஸோ சாளுவ வம்சம் அப்போவே முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் படைத்தளபதியான நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ண தேவராயர் ஆவார். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. ஸோ இவர் ஆட்சி புரிஞ்ச உடனே துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்குல சுதந்திரமா செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கிறது தான் இவருடைய முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. இம்முயற்சியில் வெற்றி பெற்ற பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரின் 2வது இலக்கானது. இச்சமயத்தில் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஸோ அந்த சமயத்துல தான் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார். மேலும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்திரனோடு போர் மேற்கொண்டார். ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்திரனோடு போர் மேற்கொண்டார். சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகொள்ள விடுவித்த பிரதாபருத்திரன் தமது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தாம் கைப்பற்றிய பிரதாபருத்திரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே வழங்கினார். மேலும் போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவிகளோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக தோற்கடித்தார். ஸோ போர்த்துகீசியர் வச்சிருந்த பீரங்கி படையை கொண்டுதான் கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதில் தோற்கடித்தார். தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து ரைச்சூரை கைப்பற்றினார். சிறந்த கட்டட வல்லுனர் கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். இவர் தமது தலைநகரமான ஹம்பியில் கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், விட்டலாசாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் ஹம்பியில கிருஷ்ணசாமி கோயிலும், ஹசாரால ராமசாமி கோயிலும், விட்டலாசுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோவிலை கட்டினார். போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாய்களின் கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராயகோபுரம் என அழைக்கப்பட்டன. பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் பல வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டினார். அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். அரேபியா, ஈரான்ல இருந்து பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. ஸோ கப்பல்கள் மூலம் விஜயநகர துறைமுகங்களை அடைஞ்சுதான். போர்த்துகீசிய அரேபிய வாணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் புரவலர் கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதி கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். ஸோ அஷ்டதி கஜங்கள் என்ற 8 இலக்கிய மேதைகள் அவருடைய அவையை அலங்கரித்தனர். அவர்களுள் மகத்தானவர் அல்லசானி பெத்தனா ஆவர். ஸோ இந்த 8 இலக்கிய மேதைகள்ல மகத்தானவர் யாருன்னா அல்லசானி பெத்தனா ஆவர். மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தெனாலி ராமகிருஷ்ணன், அதாவது தெனாலிராமன் ஆவர். அல்லசானி பெத்தனா தெனாலிராமன். தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியும் கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர்
ஆட்சி பொறுப்பேற்றார். ஸோ கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து இப்ப யாருன்னா அவருடைய இளைய சகோதரர் அச்சுத ராயர் ஆட்சி பொறுப்பு ஏற்றார். இவருடைய ஆட்சி காலத்திலும் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஸோ அவருக்கு அப்புறமா முதலாம் வேங்கடரும் இவங்களுக்கு அப்புறம் எந்த நிகழ்வுகளும் ஏற்படல. இவர்களுக்கு பின்னர் குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் முடிசூடப்பட்டார். சின்ன வயசுலேயே சதாசிவராயர் முடிசூடப்பட்டார். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதி ஆவர். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதி ஆவர். சதாசிவராயருக்கு அரசு பதவியேற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு ராமராயரை உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். ஸோ பேரளவுக்கு அவங்கள வச்சுட்டு ராமராயர் தான் ஆட்சி புரிந்தார். சதாசிவராயருக்கு பதிலாக ராமராயர். இச்சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டனர். எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை என்னும் இடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டன. ஸோ அந்த தலைக்கோட்டை என்னும் இடத்துல விஜயநகர படைகளை எதிர்கொண்டது எந்த வருடம்? 1565. ராட்சச தங்கடி தலைக்கோட்டை போர். ராட்சச தங்கடினா தலைக்கோட்டை போர். ராட்சச தங்கடி என்று அறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. ஸோ தலைக்கோட்டை போர்ல விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறியது. அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. விருபக்ஷா கோவில், ஹம்பி. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அடுத்து ஆரவீடு வம்சம். ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். ஸோ ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதுனால அவருடைய சகோதரர் திருமலை தேவராயரும் அரசர் சதாசிவராயரும் தப்பிச்சு போயிட்டாங்க. திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியா செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். அங்கு அவர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ஸோ இங்கிருந்து தப்பிச்சுட்டு போனவங்க அந்த திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியாத செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போயிருக்காரு. சந்திரகிரியை சென்றடைகிறாரு. அங்க ஆரவீடு வம்சத்தை தொடங்குறாரு. ஆரவீடு வம்சத்தார் பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தனர். அந்த ஆரவீடு வம்சம் புதிய தலைநகரை பெனுகொண்டாவில் உருவாக்குறாங்க. பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சிகளாலும் விஜயநகர அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சியுற்றது. ஸோ அவ்வளோதான், விஜயநகர அரசு முடிவுக்கு வந்துருச்சு 1646. இப்போ இங்க நிர்வாகம்லாம் எப்படி இருந்தது? விஜயநகர நிர்வாகம் அரச பதவி பரம்பரையானதாகவும் இருந்தது. அரசர் ஒருவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்பது என்பது கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது. அதாவது ஒரு அரசர் இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன்தான் ஆட்சி புரியணுங்கிறது அவங்களுடைய நிர்வாகத்துல இருந்தது. சில சமயங்களில் ஆட்சி செய்து வந்த அரசர்கள் தங்களுடைய வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசர்களை நியமித்தனர்.
சில சமயங்களில் அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் நடைபெற்றன. ஸோ அமைதியான முறையிலையும் இளவரசர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் சூழல் சரியில்லாத போது அபகரிக்கப்பட்ட நிலையிலையும் ஏற்றாங்க. அரச உரிமைகளை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்கம வம்சம் முடிவுற்று சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது. அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியவராக இருந்ததால் நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறையும் நடைமுறையில் இருந்தது. சின்ன வயசுலயே அரியணை ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக பகர ஆளுநரை வச்சு அந்த அரசு ஆட்சி புரியணும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருந்தது. அரசமைப்பு. பேரரசு பல்வேறு மண்டலங்கள் அதாவது மாநிலம், நாடுகள்னா மாவட்டங்கள், ஸ்தலங்கள்னா வட்டங்கள், கிராமங்கள் என பிரிக்கப்பட்டன. மண்டலம்னா மாநிலம், நாடுகள்னா மாவட்டம், ஸ்தலங்கள்னா வட்டம், அப்புறம் கிராமம், இப்படி 4ஆக பிரிக்கிறாங்க. மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம். மாநிலம்ங்கிறது மண்டலம், நாடுகள் மாவட்டம், ஸ்தலங்கள் வட்டங்கள், கிராமங்கள். ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமமே நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது. கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். ஸோ அந்த கிராமத்தோட தலைவர் யாருன்னா கவுடா. பேரரசின் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. ஸோ இங்க என்னெல்லாம் இருந்ததுன்னா இராணுவம், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தின. ஸோ இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இப்படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. பொருளாதார நிலை. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசிற்கு வருகை புரிந்த பல அயல் நாட்டு பயணிகள் தங்கள் பயண குறிப்புகளில் பேரரசின் செல்வம் மேன்மை குறித்து புகழாரம் சூட்டியுள்ளனர். விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஸோ விஜயநகர பேரரசுகள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். வேளாண்மை. சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மையை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்தது. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மையை முன்னேற்றமடையும் செய்யும் பொருட்டு நில சுவான்தாரர்கள் கோவில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர். போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஸோ போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களோட உதவியோட மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக யாரு கூறுறாங்கன்னா பாரசீக பயணியான அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டன. நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. குடிசை தொழில்கள். விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் உதவி புரிந்தன. அவற்றுள் மிகவும் முக்கியமானவை நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் ஆகியனவாகும். நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உலோகத் தொழில். கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இந்த குடிசை தொழில்களை கில்டுகள் அப்படின்னு அமைப்பு மாதிரி இருக்கா அப்படின்னு யார் குறிப்பிட்டிருக்காருன்னா அந்த பாரசீக பயணி அப்துல் ரசாக்கு தான் குறிப்பிட்டுள்ளார். வாணிகம். உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வாணிகம் செழித்தோங்கி இருந்தது. இவ்வணிகம்
சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியைச் சேர்ந்த வாசனை பொருட்கள். சீனாவிலிருந்து பட்டு, மலபார் பகுதியிலிருந்து வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலையுயர்ந்த ஆபரண கற்கள். பர்மாவிலிருந்து விலையுயர்ந்த ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கியது. பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்த்துக்கல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் விஜயநகரம் வாணிகம் மேற்கொண்டது. ஸோ விஜயநகரம் வாணிகம் எங்கெல்லாம் மேற்கொண்டிருக்காங்கன்னா பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுக்கல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசியா, இலங்கை. இலக்கிய பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் ஆதரவினால் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன. ஸோ விஜயநகர அரசோட ஆதரவுனால தான் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் சமயம் மற்றும் சமயம் சாரா நூல்கள் எழுதப்பட்டன. கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா எனும் காவியத்தை தெலுங்கு மொழியில இயற்றினாரு. அமுக்த மால்யதா காவியம் தெலுங்கு மொழியில் இயற்றியது கிருஷ்ணதேவராயர். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் எனும் நாடக நூலையும் எழுதினார். ஜாம்பவதி கல்யாணம் நாடக நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருத மொழியில். ரங்கம காத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். தெனாலி ராமகிருஷ்ணா தான் தெனாலிராமன் தான் ரங்கம காத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத, பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழிகளில் மொழியாக்கம் செய்தனர். ஸோ ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா இவங்க 4 பேரும் சமஸ்கிருத, பிராகிருத மொழியில இருக்கிற நூலெல்லாம் தெலுங்கு மொழியில மொழியாக்கம் செய்தனர். அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். ஸோ இந்த அமுக்த மால்யதாங்கிறது பெரியாழ்வரோட மகளான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாளிகை, அதுதான் ஆண்டாள். நம்ம தமிழ்ல ஆண்டாள் சொல்றோம்ல, அதுதான் சொல்றாங்க. கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்னும் பொருள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நம்ம ஆண்டாள் கோயில் இருக்குல்ல, அந்த ஆண்டாள் தானே இறைவனுக்கு மாலையை சூடிட்டு அப்புறம் கொடுக்குறாங்க, சூடி கொடுத்த நாச்சியார். அந்த அவங்கள பற்றி தான் இந்த அமுக்த மால்யதால எழுதியிருக்கு. அவங்க யாருன்னா பெரியாரோட மகள். இந்த நூலை எழுதியது யாரு? கிருஷ்ணதேவராயர். எந்த மொழியில எழுதியிருக்கிறாங்க? தெலுங்குல. கட்டடக்கலைக்கு செய்த பங்களிப்பு. விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. அது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக திகழ்ந்தன. ஸோ விஜயநகர பாணிங்கிறது எப்படி இருக்குன்னா, பெரிய எண்ணிக்கையிலான வடிவத்துல பெரிய பெரிய தூண்கள் இருக்குமோ அதுல சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்களாம். இத்தூண்களின் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. ஸோ விஜயநகரத்துல செதுக்கப்பட்ட தூண்கள்ல என்ன விலங்குகள் அதிகமா இருக்குன்னா குதிரைகள் தானா. மேலும் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுளர்களை காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகள் கட்டப்பட்டன. இக்கோவில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்படுகின்றன. பாமினி அரசு. ஸோ இதோட விஜயநகரம் அரசு முடிஞ்சது. அடுத்து பாமினி அரசு. பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைப்படுத்தப்படுதலும். 1347 அலாவுதீன் ஹசன்னா கங்கு எனவும் அறியப்பட்டார்.
ஹசன் கங்கு எனவும் அறியப்பட்டார். அலாவுதீன் ஹாசன் தான் ஹசன் கங்கு. தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார். இவர் பாமன் ஷான் பேர் வச்சு அவரே சுல்தான் அறிவித்து கொண்டார். டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக இத்துருக்கிய அதிகாரி மேற்கொண்ட கழக நடவடிக்கையை ஏனைய படை தளபதிகளும் ஆதரித்தனர். 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தமது தலைநகரை குல்பர்காவிலிருந்து மாற்றினார். தமது தலைநகரை தௌலாபாத்திலிருந்து தமது தலைநகரை குல்பர்காவிற்கு மாற்றினார். 2 ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசான் பாமன் ஷா. அவருக்கு பின் வந்தோர் குல்பர்காவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரு அரசை நிறுவுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். எனவே 1429 தலைநகர் மீண்டும் பீடாருக்கு மாற்றப்பட்டது. தலைநகர் இவங்க குல்பர்காவா மாற்றிருக்காங்க. மறுபடியும் அவங்களோட அரசு ஒழுங்கா இல்லாதனால 1429 பீடாருக்கு மறுபடியும் மாற்றப்பட்டது. பாமினி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றனர். 18 அரசர்கள் இந்த பாமினி இதுல இருந்தாங்களாம். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா 1347 முதல் 1358 வரை. அலாவுதீன் ஹசன் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். வாரங்கல் அரசரிடமிருந்தும் ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தன. இந்த கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசூல் செய்யறதுக்காகவே நிறைய போர் நடந்துச்சாம். எங்கெல்லாம் வாரங்கல் அரசிடமிருந்தும் ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசுகளிடமிருந்தும். அவர் தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை தராப் என அழைக்கப்பட்டன. அரச 4 மாகாணமாக பிரிக்கிறாரு. அது தராப் என அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமை ஏற்றனர். அப்பகுதியை நிர்வாகம் செய்வதும் வரி வசூல் செய்வதும் அவருடைய பொறுப்பாகும். வலிமை மிகுந்த அரசர்களின் கீழ் இம்முறை சிறப்பாக செயல்பட்டது. வலிமை குன்றிய அரசர்களின் காலத்தில் இம்முறையின் ஆபத்து வெளிப்படையாகவே தெரிந்தது. வலிமை குன்றிய அரசர்கள் ஆட்சி புரிய ஆரம்பிச்சதுனால வெளிப்படையாவே அது தெரிஞ்சுதான். முதலாம் முகமது ஷா 1358 முதல் 1375 வரை. பாமன் ஷாவை தொடர்ந்து முதலாம் முகமது ஷா அரச பதவியேற்றார். விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் ஏற்படவில்லை. ஆனால் 1368 வாரங்கல் அரசரோடு போரிட்டதின் மூலம் கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். 1368 வாரங்கல் அரசரோடு போர் புரிஞ்சதன் விளைவாக கோல்கொண்டா கோட்டையையும் பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உள்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். பின்னர் இச்சிம்மாசனமே பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று. பச்சை கலந்த நீலவண்ண கல்லானது விலையுயர்ந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதே மாதிரிதான் பாரசீக அரசர்களோட அணிகலன்கள்லையும் இந்த மாதிரி கற்கள் தான், பச்சை கலந்த நீலவண்ண கற்கள் தான் இருக்குமா அப்படின்னு யாரு சொல்றா? பிர்தௌசி தன்னுடைய ஷானாமா என்னும் நூல்ல குறிப்பிட்டுள்ளார். கோல்கொண்டா கோட்டை, இதுதான் அந்த கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டையானது ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சத்துக்கு பெயர் பெற்றது இந்த கோல்கொண்டா கோட்டை. இது எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது.
கோட்டையின் மிக உயரமான இடம் பால ஹிசார் ஆகும். கோட்டையோட உயரமான இடத்தை என்ன சொல்றாங்கன்னா பால ஹிசார் ஆகும். தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுகிறதாம். முதலாம் முகமது ஷா பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். அவருடைய அரசு அமைப்பு முறையானது. பாமினி அரசு 5 சுல்தானியங்களாக சிதறுண்ட பின்னரும் தொடர்ந்தது. அவர் குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டினார். ஸோ குல்பர்காவில் 2 மசூதியை கட்டுறார். யாரு? முதலாம் முகமது ஷா. அவர் குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டினார். 1367 கட்டி முடிக்க பெற்ற முதல் மசூதி மகா மசூதி 216 அடி 16 அடி 216 × 16 அடி என்ற அளவில் கட்டப்பட்டதாகும். இது முதல் மசூதி 1367 கட்டி முடிக்கப்பட்டது. இது மகா மசூதி. இம்மசூதி மேல் விதானத்தோடு கூடிய முற்றத்தை கொண்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையில் அரேபியரும் துருக்கியரும் குறிப்பாக பாரசீகர்களும் தக்காணத்திற்கு குடிபெயர துவங்கினர். அவர்களில் பலர் சுல்தான் முதலாம் முகமதுவின் அழைப்பை ஏற்று வந்தவர் அவர்கள். தொடர்ந்து வந்த தலைமுறைகளின் காலத்தில் அங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதில் இவர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தினர். முதலாம் முகமதுவுக்கு பின் வந்த அரசர்கள். முகமதுவை தொடர்ந்து அவருடைய மகன் முஜாஹித் பதவியேற்றார். முஜாஹித் ஆனால் விஜயநகருக்கு எதிரான போரை முடித்து கொண்டு குல்பர்கா திரும்பிய போது கொலை செய்யப்பட்டார். இவர் விஜயநகருக்கு எதிராக போர் புரிந்து திரும்பும் போது கொலை செய்யப்பட்டார். முகமதுவின் மாமனாரும் சதி செய்தவருமான தாவூத் என்பாரின் சகோதரனின் மகன் 2ஆம் முகமது என்ற பெயரில் 1378 அரியணை ஏற்றப்பட்டார். 2ஆம் முகமதுவின் ஆட்சி காலத்தில் அமைதி நிலவியது. அவர் தனது நேரத்தின் பெரும்பகுதியை தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மயமாக மாற்றுவதில் செலவிட்டார். இவருக்கு இந்த போர் புரியறதெல்லாம் விருப்பம் இல்லையாம் 2ஆம் முகமதுக்கு. அதனால அமைதியான முறையில ஆட்சி நடந்துட்டு இருந்தது. தனது நேரத்தோட பெரும்பகுதியை அரசவையில பண்பாட்டு கல்வி மயமாக மாற்றுவதில் செலவிட்டார். பாமினி அரசு விஜயநகர அரசு இடையே துங்கபத்ரா கிருஷ்ணா நதிகளின் வளமான பகுதிகளை கைப்பற்றுவது தொடர்பாக தொடர்ந்து போர்கள் நடைபெற்றன. வடபுறத்திலிருந்து குறிப்பாக மாலவம் மற்றும் குஜராத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்தன. இங்க வடபக்கத்திலிருந்து மாலவம் குஜராத்திலிருந்து அச்சுறுத்தல் வந்தன. 85 ஆண்டுகள் 1377 முதல் 1463 இடைவெளிக்கு பின்னர் குறிப்பிட்ட சொல்லும்படியான அரசர்கள் 3ஆம் முகமது திகழ்ந்தார். அந்த ஆட்சிக்கு அப்புறமா யாருன்னா 3ஆம் முகமது தான். 1463 முதல் 1482 வரை இவர் தான் நல்ல சொல்றபடி அரசரா இருந்தாரு. 3ஆம் முகமது 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் முகமது கவான் விளங்கினார். இக்காலகட்டத்தில் அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் யார் இருக்காங்கன்னா முகமது கவான். பாமினி அரசின் 8 அமைச்சர்கள். பாமினி அரசோட 8 அமைச்சர்கள் வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர். அந்த வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் தான் அரசருக்கு அடுத்த நிலையில துணை அதிகாரியாக செயல்பட்டனர். 2வது பேஷ்வா. பேஷ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டார். அவரோட சேர்ந்து தான் பேஷ்வா செயல்பட்டார். 3 வசிரி. வசிரி குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டார். அவங்களுக்கு அப்புறம் உள்ள அமைச்சர்கள் தான் வசிரி. 4 அமிரி ஜூம்லா நிதியமைச்சர். அமிரி ஜூம்லா நிதியமைச்சர். 5 நசீர் உதவி நிதியமைச்சர். அதாவது அமிரி ஜும்லா நிதியமைச்சர், நசீர் உதவி நிதியமைச்சர். 6
பஷீர்-இ-அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சர். 7 கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். 8 ஜதார்-இ-ஜஹான் தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர். ஜதார்-இ-ஜஹான். ஸோ இதெல்லாம் பொருத்துகளை கேட்பாங்க. மஹமது கவான். பிறப்பால் பாரசீகரான மஹமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராயிருந்தார். மேலும் அவர் கவிஞரும் உரைநடை எழுத்தாளரும் ஆவார். அவர் கவிஞர், எழுத்தாளர். அவரின் மேதைமையால் இராணுவ அறிவு நுட்பத்திலும் மனதை பறிகொடுத்த பாமினி அரசர் 3ஆம் முகமது அவரை பணியமர்த்தினார். தமக்கு கீழ் சிறப்பான தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றிய அவர் பாமினி அரசின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்தார். கவான் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவர். பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தார். பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் அவர் வெடிமருந்தை பயன்படுத்தினார். ஸோ இவங்க நல்ல வெடிமருந்து யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்புடையதாக மாற்றவும் கவான் விரும்பினார். அதன் பொருட்டு பாமினி அரசில் ஏற்கனவே இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். அதாவது பாமினி அரசுல 4 மாகாணமா இருந்ததை இப்ப 8ஆ மாத்துறாரு. இதன் மூலம் ஒவ்வொரு ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழுள்ள பகுதியின் அளவை சுருக்கி மாகாண நிர்வாகத்தை எளிதாக நிர்வாகம் செய்யலாம் என நினைத்தார். மாகாணங்களில் இருந்த சில மாவட்டங்களை அவர் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். மாகாண ஆளுநர்களின் இராணுவ வலிமையை கட்டுக்குள் வைப்பதற்காக ஒவ்வொரு ஆளுநரும் ஒரு கோட்டையை மட்டும் தங்கள் வசம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். ஏனைய கோட்டைகளை சுல்தான் தமது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டார். ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை பெற்றிருந்த உயர் அரசு அதிகாரிகள் தங்கள் வரவு செலவுகள் குறித்து சுல்தானுக்கு தெரிவிக்கும் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். கவானால் அறிமுகம் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் திறனை மேம்படுத்தியது, ஆனால் பிராந்திய தலைவர்களின் அதிகாரங்களை குறைத்தது. அத்தலைவர்களில் பெரும்பாலோர் தக்காணத்தை சேர்ந்தோர் ஆவர். இதனால் தக்காண பிரபுக்களுக்கும் தக்காணத்தை சுற்றியுள்ளவர்களுக்கும் இடையே ஏற்கனவே நிலவிய பகைமை தீவிரமடைந்து மோதல்களாக வெடித்தன. தக்காண பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவரை தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தடைக்கல்லாக கருதினர். சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில் ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்தனர். கவானின் மேலாதிக்கத்தை விரும்பாத சுல்தானும் அவருக்கு மரண தண்டனை வழங்கினார். சுல்தானுக்கு எதிராக கவான் சதியில ஈடுபட்டிருப்பதை போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செஞ்சிருக்கிறாங்க. யாரு? இந்த தக்கான பிரபுக்கள் கவானின் வெற்றிகளால் அவர் மீது பொறாமை கொண்டு. அதனால இங்க இருக்கிற சுல்தான் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிடறாங்க. பாமினி அரசின் சரிவு. கவான் தூக்கிலிடப்பட்டதால் அரசின் முதுகெலும்பு என கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்ல தூண்டியது. சுல்தான் 3ஆம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். முகமது அல்லது சிகாபுன் முகமது 1518 இறக்கும் வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். அவருடைய நீண்டகால ஆட்சி அரசு சிதைய போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டிக்காட்டின. அவருக்கு பின் பதவியேற்ற 4 சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயரளவிற்கே அரியணையில் இருந்தனர். சுல்தானியம் படிப்படியாக 5 சுதந்திரமான தக்கான சுல்தானியங்களாக சிதைந்தது. அவை பீடார், பீஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா ஆகியனவாகும். பாமினி சுல்தான்களின் பங்களிப்பு. கட்டடக்கலை. கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை குல்பர்காவில் காணலாம். இப்பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் அரண்மனைகள், அரசர் மக்களை சந்திக்கும் மண்டபங்கள்,
தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், வளைவுகள், குவிமாடங்கள், சுவர்கள், அரண்கள் ஆகியன வெளிக்கொணரப்பட்டன. இக்கண்டுபிடிப்புகள் அவர்களின் கட்டடக்கலை திறமையை படம் பிடித்து காட்டுகின்றன. ஸோ மேக்சிமம் பாமினினா குல்ஃபர்கா தான். கல்வி. பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் கசன்ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதிகளில் ஒருவரான ஜாபர்கான் என்பவரின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார். அவர் அரசரான பின்னர் தமது மகன்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனம் செலுத்தினார். அவருடைய மகன் முதலாம் முகமது கல்வி கற்பதை ஆதரித்தவர் ஆவர். பிரபுக்கள், குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். பாமினி அரசின் 8வது சுல்தானான சுல்தான் பிரோஸ் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவர். ஸோ பாமினி அரசோட 8வது சுல்தானா இருந்தது யாருன்னா பிரோஸ். அவர் மொழியியல் அறிஞரும் கவிஞரும் ஆவர். இவருக்கு பின் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் ஆகிய இடங்களில் கல்விக்கூடங்களை நிறுவினர். எங்கெல்லாம் கல்விக்கூடங்களை நிறுவனாங்கன்னா குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் ஆகிய இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை நிறுவினாங்க. பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதிகள் அரசின் செலவில் ஏற்படுத்தப்பட்டன. ஸோ பள்ளிகள்லேயே சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருந்துதான். பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மகமது கவானின் மதராசா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. ஸோ இந்த மகமது கவான் உலக புகழ்பெற்ற பீடாரில் அமைஞ்சிருக்கிற உலக புகழ்பெற்ற மகமது கவான் மதரசா அப்படின்னா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. இவையாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. சுருக்கம். ஹரிஹரர் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் விஜயநகர அரசு நிறுவப்பட்டதும் அவருக்கு பின் வந்தோர்களால் குறிப்பாக 2ஆம் தேவராயால் அது ஒருங்கிணைக்கப்பட்டதும் விவரிக்கப்பட்டுள்ளது. சிறந்த மன்னரான கிருஷ்ணதேவராயரின் முன்னேற்றமும் சாதனைகளும் கோடிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன. தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகளால் விஜயநகர் தோற்கடிக்கப்பட்டது எடுத்துரைக்கப்பட்டது. விஜயநகரின் அரசு நிர்வாக முறையும் பொருளாதாரமும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. கலை, இலக்கியம், கட்டடக்கலை ஆகிய இத்துறைகளுக்கு விஜயநகர் செய்த பங்களிப்பு எடுத்துரைக்கப்பட்டது. அலாவுதீன் பாமன்ஷாவால் பாமினி அரசு உருவாக்கப்பட்டதும் அவருடைய திறமை வாய்ந்த வழித்தோன்றலான முதலாம் முகமதுவால் அது ஒருங்கிணைக்கப்பட்டதும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பாமன்ஷா அறிமுகம் செய்த நிர்வாக முறையும் முதலாம் முகமது பின்னர் 3ஆம் முகமதுவின் காலத்தில் மகமது கவான் ஆகியோர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பகுத்தாய்வு செய்யப்பட்டன. கட்டடக்கலை, கல்வி ஆகியவற்றுக்கு பாமினி சுல்தானின் பங்களிப்பு திறனாய்வு செய்யப்பட்டன. சொற்களஞ்சியம். முரண்பாடு அல்லது மோதல், கான்ஃப்ளிக்ட், a serious disagreement. ஏறு வரிசையில், ascending, leading upwards. நிகழ்ச்சிக்கு பிறகு, subsequently, after a particular thing. அலங்கரிக்கப்பட்ட, adorned. decorator. கொள்ளையடிப்பு, pillaging. robbing, using violence especially in war time. சதித்திட்டம் அல்லது சூழ்ச்சி, intrigue. conspire, plot. முதல் குழந்தைக்கு வாரிசுரிமை, primogeniture. the right of the successions belonging to the first child. கம்பீரம், சிறப்பு வாய்ந்த, splendor, magnificent. செழிக்கும், flourishing, growing successfully. முக்கியத்துவம், prominence. the state of being, importance. உத்தரவாதம், indemnity, guarantee, surety. நன்றி.